Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 15 Banking and Finance. இந்த வீடியோவில் ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கமர்ஷியல் பேப்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கமர்ஷியல் பேப்பர் இன் இந்தியா. Commercial paper in India is a new addition to short-term instruments in Indian money market since 1990 onwards. The commercial paper, அதை நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். சிடி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் பார்த்தோம். சேம் வே தெர் இஸ் எ கமர்ஷியல் பேப்பர். ரெண்டுடைய பர்பஸும் வேறு. சிடி சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் நம்ம படிக்கும்போது இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ணுறது வந்து பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு பார்த்தோம். பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதேமாதிரி மினிமம் 1 lakh இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ன்றது மினிமம் 1 lakh அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 lakh இருக்குதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் மாதிரியே ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மணி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கமர்ஷியல் பேப்பர். இதில் நம்ம அதே மாதிரி யார் இஷ்யூ பண்ணலாம், மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டு, எதோடைய மல்டிபிள்ஸாக இருக்கும், யார் இஷ்யூ பண்ணுறாங்க, எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் 1990 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமர்ஷியல் பேப்பர் இந்தியாவில் வந்து ஒரு மானிட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்ன ஃபார்மில் இஷ்யூ பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ப்ராமிசரி நோட் ஃபார்மில் இஷ்யூ பண்ணுவாங்க. எ கமர்ஷியல் பேப்பர் இன் இந்தியா இஸ் தி மானிட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் issued in the form of promissory note. இது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது லார்ஜ் கார்ப்பரேட்ஸ்க்கு, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பேங்க்லேருந்து, கமர்ஷியல் பேங்க்லேருந்து லோன் எடுக்கிறத விட அவங்களுக்கு லாபகரமாக இருக்கிறது இந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், இந்த கமர்ஷியல் பேப்பர் தான். அவங்க இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணி மணி, அதாவது மணி கலெக்ட் பண்ணுவாங்க. டெப்ட் கடனை கலெக்ட் பண்ணுவாங்க, பாரோ பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்ம் மானிட்ரி ஃபண்டு பாரோ பண்ணுவாங்க, மணி மார்க்கெட்லேருந்து பாரோ பண்ணுவாங்க. அதனால் இந்த கமர்ஷியல் பேப்பர் அப்படின்றது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். யார் இஷ்யூ பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா லார்ஜ் கார்ப்பரேட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்காக இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பாரோயிங் ஷார்ட் டேர்ம் மானிட்ரி ஃபண்ட்ஸ் இன் தி மணி மார்க்கெட். இதோடைய மெயின் இஷ்யூவர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, யார் இதை இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட்டட் மேனுஃபேக்சர்ஸ் தான் அதிகமாக இஷ்யூ பண்ணுவாங்க. இது யார் அதிகமாக வாங்குவாங்க, இஷ்யூ பண்ணுறது வந்து இன்கார்பரேட்டட் மேனுஃபேக்சரர்ஸ். அதேமாதிரி மெயின் சப்ஸ்கிரைபர்ஸ், இதில் பணம் போடக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மெயினாக பேங்கிங் கம்பெனிஸ் தான். பேங்கிங் கம்பெனிஸ் தான் இதில் பணம் முதலீடு பண்ணுவாங்க. இந்த கமர்ஷியல் பேப்பர் வந்து எப்போதுமே டிஸ்கவுண்ட், அதோடைய ஃபேஸ் வேல்யூலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் இஷ்யூ பண்ணுவாங்க. கமர்ஷியல் பேப்பர் இஸ் இஷ்யூட் பை தி இஷ்யூவர் அட் எ டிஸ்கவுண்ட் டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் கமர்ஷியல் பேப்பர். கமர்ஷியல் பேப்பரோட வேல்யூ எவ்வளோ? ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakh கமர்ஷியல் பேப்பரோட வேல்யூ வந்து ஆக்சுவலி மினிமம் 5 lakhs. இந்த 5 lakhலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வெளியிடுவாங்க. திருப்பி மெச்சூர் ஆகி கொடுக்கும்போது ஃபுல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூவில் கொடுப்பாங்க. இதுதான் இதோடைய பெனிஃபிட். அப்போது டிஸ்கவுண்ட் டு ஃபேஸ் வேல்யூவில் தான் இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுவாங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ, ஒரு கமர்ஷியல் பேப்பருடைய ஃபேஸ் வேல்யூ வந்து மினிமம் 5 lakh இருக்கும். அப்புறம் அதோடைய மல்டிபிள்ஸாக இருக்கும். 10 lakhs, 15 lakhs, 20 lakhs சொல்லி அதோடைய மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் வித்தியாசம். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கும் இதே மாதிரி கமர்ஷியல் பேப்பருக்குள்ள வித்தியாசம் தான். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்றது மினிமம் 1 lakh ரூபி இருக்கும், அதோடைய மல்டிபிள்ஸாக இருக்கும். கமர்ஷியல் பேப்பர்ஸ் வந்து 5 lakh அண்டு மல்டிபிள்ஸ். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். சர்டிஃபிகேட் ஆஃப் சிடி, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து 1 lakh அண்ட் மல்டிபிள்ஸ். கமர்ஷியல் பேப்பர்ஸ் வந்து 5 lakh அண்ட் மல்டிபிள்ஸ். கமர்ஷியல் பேப்பரை வெளியிடுவது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிகள் வெளியிடுவாங்க. அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக, ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுவாங்க மார்க்கெட்டில். அதாவது லார்ஜ் கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ், அதேமாதிரி இந்தியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை இஷ்யூ பண்ணுறது வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸும் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இஷ்யூ பண்ணுவாங்க. இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 7 days. ஆக்சுவல் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15 days போட்டிருக்காங்க. நான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த கமர்ஷியல் பேப்பருடைய மெச்சூரிட்டி பீரியட் வந்து
டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்குது. அதாவது 7 டேஸ்லேருந்து 1 இயர், மேக்ஸிமம் 1 இயர் தான். இதே சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இதே மாதிரி தான், 7 days to 1 year. அதே ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் 1 to 3 years அப்படின்னு படிச்சிருக்கோம். ஷெட்யூல்டு பேங்காக இருந்தால் 7 days to 1 year. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸாக இருந்தால் 1 to 3 yearsனு பார்த்தோம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்கு. கமர்ஷியல் பேப்பராக இருந்தால் அதுக்கு வந்து 7 days, மினிமம் 7 daysம் மேக்ஸிமம் வந்து 1 year அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இந்த இதோடைய மெச்சூரிட்டி பீரியட். இதில் வேறு யாரெல்லாம் இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸை இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி டீலர்ஸும் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கார்ப்பரேட்ஸ்னு பார்த்தோம், பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸு அவங்க தான் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அது இல்லாமல் வேறு யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, ப்ரைமரி டீலர்ஸும் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் பணம் போடுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட நபர்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த கமர்ஷியல் பேப்பரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி வெளியிடுகிற இந்த லார்ஜர் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வெளியிடக்கூடிய அந்த கமர்ஷியல் பேப்பர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதேமாதிரி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலி இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் மாதிரி தான் 27 March 1989 தான் இதில் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் மணி மார்க்கெட்டில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இனிஷியலி அது ஆக்சுவலி 1990 கணக்கில் தான் வருது. இனிஷியலாக வந்து யார் இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணலாம், கமர்ஷியல் பேப்பர் வெளியிடறதுக்கு அனுமதிக்கலாம் அப்படின்றது ஓகல் ஒர்க்கிங் குரூப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சில பாயிண்ட்ஸ், சில அடிப்படை, சில பேசிஸில் தான் இதை அலோவ் பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்ன பேசிஸ்லன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து எல்லாருமே கமர்ஷியல் பேப்பர்ஸை வெளியிட முடியுமா, எல்லா கம்பெனிகளும் எல்லா கார்ப்பரேட்ஸ் நிறுவனங்களும் இந்த கமர்ஷியல் பேப்பரை வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு கமர்ஷியல் கம்பெனி வந்து அவங்களுடைய அவங்க வந்து 5 crore நெட் ஒர்த் இருக்கணும். அவங்களுடைய நெட் ஒர்த், நிகர மதிப்பு, அந்த கம்பெனியுடைய நிகர மதிப்பு வந்து 5 கோடி ரூபாய் இருக்கணும். இது ரிசர்வ் பேங்க்கில் வந்து இப்போ ரிசர்வ் பேங்க்குடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 4 கோடின்னு இருக்குது. அது பார்க்கலாம், அந்த பின்னால் கொடுத்துருக்கேன் நான். அப்போது ஒரு கம்பெனி வந்து இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா கம்பெனிஸ் வந்து 5 crore இருக்கணும் அவங்களுடைய நெட் ஒர்த்து. அதே மாதிரி இது வரைக்கும் அவங்க ப்ராப்பராக பிஸ்னஸ் நடத்தி அவங்களுடைய டிவிடெண்ட் பேமெண்ட் ரெக்கார்டு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும். டிவிடெண்ட் லாப பங்கு கொடுக்கக்கூடிய ரெக்கார்டு வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி ஒரு இஷ்யூ 1 கோடி ரூபா இருக்கணும், 1 கோடிக்கு குறையக்கூடாது. ஒரு இஷ்யூ வந்து 1 கோடிக்கு குறையக்கூடாது. அதோடைய ஈச் லாட், ஒவ்வொரு லாட்டும் 5 லட்ச ரூபாய்க்கு குறையக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மினிமம் 5 லட்சம் பார்த்தோம். அதேமாதிரி ஒரு இஷ்யூ அவங்க வந்து ஒரு பணம் பொதுமக்கள்கிட்டேருந்து இந்த மணி மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த கலெக்ட் பண்ண ஒரு தடவை இஷ்யூ பண்ணும்போது அந்த கலெக்ஷன் வந்துட்டு 1 கோடிக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. ஒன் இஷ்யூ வந்து நாட் லெஸ் தென் ₹1 crore. ஈச் லாட், அந்த 1 crore இருக்கிற ஒவ்வொரு லாட்டும் 5 லட்சத்துக்கும் குறையக்கூடாது. இந்த பேப்பர் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஏ டிஸ்கவுண்ட் ரேட் டு ஃபேஸ் வேல்யூ. இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கலாம், இல்லைன்னு டிஸ்கவுண்ட் இருக்கலாம். அதாவது 5 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டா நீங்கள் வந்து 1 year கழிஞ்சு அது மெச்சூர் ஆகும்போது 7 days to 1 year வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் இருக்குன்னு பார்த்தோம். ஆளுங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களுடைய சௌகரியத்துக்கேற்ப அந்த பீரியடை மாற்றி எடுத்துக்கலாம். அந்த 7 daysலேருந்து 1 yearக்குள்ளார. ஃபார் எக்ஸாம்பிள் 1 yearக்கு ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஒரு நபர் வந்து 1 yearக்கு இந்த கமர்ஷியல் பேப்பர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா 2 விதத்தில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது 5 lakh ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம். இல்லைன்னா டிஸ்கவுண்டில் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லும்போது 5 lakh ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேப்பரை 4.5 lakhs கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4.5 lakh கொடுத்துருவாங்க, 50,000 டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 1 yearல் அதை அவங்க இது பண்ணும்போது ரிடீம் பண்ணும்போது 5 lakhs கொடுப்பாங்க, 50,000 rupees லாபம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த வேல்யூ சொல்லியிருக்கேன். அப்போ த பேப்பர் கேன் பி மேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் அட் ஏ டிஸ்கவுண்ட் ரேட் டு ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு எடுக்கலாம். இந்த கமர்ஷியல் பேப்பரும் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். ஒரு பொதுமக்கள் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு பேங்க் வந்து ஒரு பொதுமக்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த இண்டிவிஜுவலுடைய கெப்பாசிட்டியை CCC
வந்து செக் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, கேரக்டர் இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. இவங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா, திருப்பி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டோடையும், ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுடைய, ஒவ்வொரு கம்பெனியோடைய அந்த கிரெடிட் வர்த்தினஸ், அவங்களால கடன் கொடுத்தா திரும்ப கொடுக்க முடியுமா, எப்படிப்பட்ட கம்பெனி அப்படின்றத ரேட் பண்ணுவாங்க. இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இதை வந்து ரேட் பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேப்பர்ஸை ரேட் பண்ணுவாங்க. அப்போது அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் பார்க்கலாம், யாரெல்லாம் ரேட் பண்ணுறான்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். எலிஜிபிள் பார்ட்டிசிபென்ட் இந்த கமர்ஷியல் பேப்பரை பொதுமக்களுக்கு வெளியிட்டு, பொதுமக்கள் மட்டும் கிடையாது, பேங்க்கு நம்ம சொன்ன வேறு அந்த ஏஜென்சிஸ் அவங்கள இதை வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கணும்னா அந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க. யாரெல்லாம் ரேட்டிங் கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா, கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், கிரெசல். இதோடைய ஃபுல் ஃபார்மெல்லாம் எப்போதும் பார்த்து வச்சிடணும், இதெல்லாம் கேட்குறது உண்டு. இதெல்லாம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஒரு கம்பெனியோடைய கிரெடிட் வர்த்தினஸை இவங்க ரேட் பண்ணுவாங்க. கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், CRISIL, இல்லை த இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிடெட், ICRA, the Investment Information and Credit Rating Agency of India Limited, ICRA, the Credit Analysis and Research Limited, CARE, CARE, the Credit Analysis and Research Limited, the Indian Ratings and Research Private Limited, INRA. அதே மாதிரி வேறு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்பப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, ஸ்பெசிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்ககிட்ட ரேட் பண்ணாலே போதும். யார்கிட்ட ரேட் பண்ணும், இந்த கம்பெனி வந்து கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறது வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லும், இவங்ககிட்ட நீங்கள் ரேட்டிங் பண்ணியிருக்கணும், ரேட்டிங் பண்ணி இன்னும் ரேட்டிங்கில் இருக்கணும், அதாவது A2 ரேட்டிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செபி வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க இதில் A2 ரேட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த கம்பெனி வந்து கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ கமர்ஷியல் பேப்பர் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சினால் ரேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் இந்த செபி ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கும், இவ்வளோ ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் அவங்க கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ண முடியும். செபி வந்துருச்சு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அங்கே வருது. ஜஸ்ட் லைக் ஷேரை இஷ்யூ பண்ணுற மாதிரி தான் இது. பட்டு அது வந்து இது வந்து கடன், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், கடன் பத்திரங்கள் தான். பார்த்திங்கன்னா மினிமம் கிரெடிட் ரேட்டிங் வந்து A2 அப்படின்னு இருக்கணும். சில இடத்துல பார்த்திங்கன்னா A3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நானும் ஃபஸ்ட்டு A3 தான் போட்டிருந்தேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது தெரியுது A2 ரேங்கிங் கொடுத்துருக்காங்க, A2வில் இருக்கணும். மினிமம் கிரெடிட் ரேட்டிங் வந்து A2ன்னு இருக்கணும். அப்புறம் A3 எல்லாம் இருக்குது. A2 இருந்தாலே தே ஆர் எலிஜிபிள் ஃபார் இஷ்யூவிங் கமர்ஷியல் பேப்பர். இந்த சிம்பிள் யார் டிஃபைன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுனா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த A2 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை இஷ்யூவர் யார், இந்த கமர்ஷியல் பேப்பரோட இஷ்யூவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக நம்ம பார்த்தோம் அங்கே ஏற்கனவே. இதில் பாருங்க லீசிங் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்களாம் தான் இந்த கமர்ஷியல் பேப்பருடைய இஷ்யூவர்ஸ், வெளியிடக்கூடிய நபர்கள். இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கமர்ஷியல் பேப்பருடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கும்போது, கான்ட்ரிபியூட்ஸ் ஃபண்ட். அதாவது ஒரு கார்ப்பரேட் ஒரு இஷ்யூவிங் கம்பெனிக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டல், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், இதெல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க பேங்க்லேருந்து, கமர்ஷியல் பேங்க்லேருந்து லோன் எடுக்கலாம். ஆனால் அந்த லோனை விட இவங்களுக்கு சீப் வந்து இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் தான். கமர்ஷியல் பேப்பர் மூலமாக இவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, தேவையான எக்ஸ்ட்ரா ஃபண்டை இவங்க எடுக்க முடியும், வாங்க முடியும், பெற முடியும். ஃப்ளெக்சிபிள் இருக்குது, ஏன்னா ஹை லிக்விடிட்டி வேல்யூ, இது எப்போ வேணாலும் நம்ம பணமாக மாற்றிக்க முடியும். அதுமாதிரி ஃப்ளெக்சிபிள் மெச்சூரிட்டி ரேஞ்ச் இருக்குது. 7 நாள்லேருந்து 1 வருஷத்துக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களுடைய தேவைக்கேற்ப நம்ம மாற்றிக்கலாம். அதனால் ஃப்ளெக்சிபிள் மெச்சூரிட்டி ரேஞ்ச் இருக்குது. அதனால் இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும். அதுமாதிரி ரிலையபிள், நம்ப தகுந்தது. ஏன் ஹைலி ரிலையபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டஸ் நாட் ஹேவ் எனி லிமிட்டிங் கண்டிஷன்ஸ், எந்த கண்டிஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்க, லிமிட்டிங் கண்டிஷன் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் செபியோட ரேட்டிங்கில் அட்லீஸ்ட் A2 இருக்கணும். A2 ஒரு இந்த கிரெடிட் ரேட் பண்ணக்கூடிய கம்பெனி A2 அப்படின்னு கொடுத்தாலே அது வந்து ஒரு மீடியம், அதாவது நம்ப தகுந்த கம்பெனி,
கிரெடிட் வர்த்தினஸ் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு மட்டும் தான் A2ன்ற ஒரு கிரேடிங் கொடுப்பாங்க. அதனால் மக்கள் வந்து தைரியமாக அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நம்ப முடியும். அதனால் ரிலையபிளாக இருக்கும். அதுமாதிரி சேவ் மணி. கமர்ஷியல் பேப்பர்ஸில் வந்து கம்பெனி என்ன பண்ண முடியும்னா மணியை சேவ் பண்ண முடியும். ஆன் கமர்ஷியல் பேப்பர் கம்பெனிஸ் கேன் சேவ் எக்ஸ்ட்ரா கேஷ் அண்ட் ஏர்ன் ஏ குட் ரிட்டர்னை ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா கம்மி செலவில் அவங்களுக்கு பணம் கிடைக்கும், ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கிறனால அவங்களால மணி சேவ் பண்ண முடியும், அதிக லாபம் ஈட்ட முடியும். அதுமாதிரி லாஸ்டிங் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் மெச்சூரிட்டி ரேஞ்ச் வந்து 7 days to 1 yearன்னு பார்த்தோம். அதை கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த ஃபேர்ம்ஸோட ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி, நிறுவனங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி. அதுமாரி மெச்சூர்டு பேப்பர் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணால் அந்த பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் பேப்பர் வந்து நம்ம இஷ்யூ பண்ணிட்டு இப்போ தற்சமயத்துக்கு இந்த ஆண்டுக்கான ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக, நடப்பு செலவுக்காக கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணிட்டோம். அந்த இஷ்யூ பண்ணி அந்த 1 year முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 yearக்கு முடியும் போது அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அந்த டைம் திருப்பி கொடுக்கும்போது திருப்பி எங்கே பணத்தை போகிறது? அந்த பணம் கொடுக்கணும் ஒன்று, திரும்பி அடுத்த ஆண்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு பணம் வேணும். அதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா புதிய பேப்பரை இஷ்யூ பண்ணி, இந்த புதிய கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணி இந்த பேப்பருக்கு பேமெண்ட்டை பண்ணிடுவாங்க. அதாவது லாஸ்டிங் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். எப்போதும் அந்த ஃபண்டு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது நம்மளுக்கு மேக்ஸிமம் இது வரைக்கும் படித்ததெல்லாம் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜென்யூனாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம். இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவங்க கொடுத்த டெஃபினேஷன் பாருங்கள். வாட் இஸ் கமர்ஷியல் பேப்பர்? கமர்ஷியல் பேப்பர்னால் என்ன அப்படி பார்க்கும்போது, கமர்ஷியல் பேப்பர்ன்றது அன்செக்யூர்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். பார்க்கணும், அன்செக்யூர்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து பிணை இல்லாத மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா ப்ராமிசரி நோட் ஃபார்மில் இருக்கும். அப்போது கமர்ஷியல் பேப்பர்ன்றது அன்செக்யூர்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதையே வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கேட்கலாம். கமர்ஷியல் பேப்பர் இஸ் கொடுத்து அன்செக்யூர்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், அன்செக்யூர்ட் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், செக்யூர்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், செக்யூர்டு கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? அன்செக்யூர்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் இஸ் இஷ்யூட் இன் தி ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு கூட கேட்கலாம். கமர்ஷியல் பேப்பர் இஸ் இஷ்யூட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட், அந்த மாதிரியெல்லாம் கேட்கலாம். அதனால் நம்ம கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு அன்செக்யூர்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி இன் தி ஃபார்ம் ஆஃப் இஷ்யூட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். when it was introduced, எப்போ இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்போது நம்ம எழுத வேண்டியது கொஸ்டின் வந்து 1990 அப்படி தான் எழுதணும். ஏன்னா ரிசர்வ் பேங்கோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயம், இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா இன் 1990 அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 1990. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். why it was introduced, எதுக்காக இந்த கமர்ஷியல் பேப்பரை அறிமுகப்படுத்தினாங்க 1990 இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் வந்து ஹைலி ரேட்டட் கார்ப்பரேட்ஸ், ஹைலி ரேட்டட் ஏற்கனவே பார்த்தோம், கிரெடிட் ரேட் பண்ணணும். ஹைலி ரேட்டடான கார்ப்பரேட் பாரோவர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிகள், கடன் வாங்கக்கூடிய கம்பெனி இருப்பாங்க. அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு, அதாவது குறுகிய கால கடனை பெறுவதற்கு நிறைய சோர்ஸை உண்டாக்கி வைக்கிறது. ஒரே இடத்துல பேங்க்கை மட்டும், ஒரு கமர்ஷியல் பேங்க்கை மட்டும் நம்பி இல்லாமல் பலவிதமான வாய்ப்புகளை உண்டாக்குறதுக்கு, அவங்களுக்கு தேவையான ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸை பாரோ பண்ணுறதுக்கான வழிகளை பரவலாக்குறது தான் இந்த முக்கியமான விஷயம், இந்த கமர்ஷியல் பேப்பருடைய முக்கியமான விஷயம். அப்போ ஹைலி ரேட்டட் கார்ப்பரேட்ஸ் வந்து பாரோ பண்ணுவாங்க. பாரோயிங்குடைய அவங்க பாரோ பண்ணக்கூடிய இடங்களுடைய அளவை, சோர்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ணிடுவாங்க, பெருசுப்படுத்துகிறாங்க. அப்போ எங்கே வேணாலும் அவங்களுக்கு பணம் கிடைக்கும். பேங்க்லேருந்து கிடைக்கலாம், வேறு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடைக்கலாம், இல்லை இந்த கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி இது ஒரு அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டில் போடலாம். அதேமாதிரி கமர்ஷியல் பேப்பர்ஸ்லையும் டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ப்ரைமரி டீலர்ஸு, ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இவங்க வந்து இவங்களும் என்ன பண்ணலான்னா இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண முடியும். அவங்களுடைய ஷார்ட் டேர்ம்
ஃபண்ட் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக கம்பெனிகள் மட்டும் இல்லை, இந்த பிரைமரி டீலர்ஸும் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பர்மிட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் பர்மிட் ஆயிருக்கு. அவங்களும் அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண முடியும். ஹூ கேன் இஷ்யூ சிபி? யார் வந்து இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண முடியும்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கார்ப்பரேட்ஸ், அதே இப்போ பிரைமரி டீலர்ஸ் பிடிஸ் அப்படின்வோம், ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்கெல்லாம் வந்து கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறதுக்கு எலிஜிபிளானவங்க. ஆனால் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே பார்த்தோம், எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்துருக்கோம், திரும்பியும் பார்க்கலாம். 5th கொஸ்டின் பாருங்கள். வெதர் ஆல் தி கார்ப்பரேட்ஸ் would automatically be eligible to issue சிபி? எல்லா கார்ப்பரேட் கம்பெனியும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்கும்போது கிடையாது. அவங்க எலிஜிபிள் கிடையாது. எல்லா கார்ப்பரேட் கம்பெனியும் எலிஜிபிள் கிடையாது. அதுக்கு ஒன் ஆஃப் தி கண்டிஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய டேஞ்சிபிள் நெட் ஒர்த் வந்து நாட் லெஸ் தென் 4 crore இருக்கணும். அதாவது லேட்டஸ்ட் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட்டில். அதே மாதிரி இஷ்யூ பண்ணுற டேட்லேருந்து அது மெச்சூர் ஆக டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய நெட்ஒர்த்தும் இந்த நாட் லெஸ் தென் 4 crore இருக்கணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 5 crore கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்கோடைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸில் வந்து இது 4 crore கொடுத்துருக்காங்க. அது கவனிக்க வேண்டியது. அப்போது எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸும் அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறதுக்கு எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுடைய டேஞ்சிபிள் நெட் ஒர்த் வந்து 4 கோடிக்கு குறையக்கூடாது. லாஸ்ட்டாக ஆடிட் பண்ண பேலன்ஸ் ஷீட் பிரகாரம் அவங்களுடைய டேஞ்சிபிள் நெட் ஒர்த் வந்து நாட் லெஸ் தென் 4 crore இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் கமர்ஷியல் பேப்பர்ஸை இஷ்யூ பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கிரெடிட் ஒர்த்தினஸோடைய ரேட்டிங், அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து A2 இருக்கணும். மினிமம் A2 இருக்கணும். 6th கொஸ்டின் பாருங்கள். What is the minimum and maximum period of maturity prescribed for CP? நம்ம பார்த்தோம் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் பீரியட். மினிமம் வந்து 7 days. இந்த சிபி வந்து கமர்ஷியல் பேப்பர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது அதோடைய மெச்சூரிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னா மினிமம் 7 days இருக்கணும். மேக்ஸிமம் 1 year தான். மேக்ஸிமம் 1 year தான் இருக்க முடியும் அப்படின்றாங்க. அதாவது அந்த மெச்சூரிட்டி டேட் ஆஃப் சிபி ஷுட் நாட் கோ பியாண்ட் தி டேட் அப் டு விச் தி கிரெடிட் ரேட்டிங் ஆஃப் தி இஷ்யூவர் இஸ் வேலிட். கிரெடிட் ரேட்டிங் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 year தான் அந்த கிரெடிட் ரேட்டிங் A2 அப்படின்ற கிரெடிட் ரேட்டிங் 1 year இருந்தால் அந்த 1 year வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிரெடிட் ரேட்டிங் ஒன்லி 6 months கொடுத்துருந்தா, ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த கிரெடிட் ரேட்டிங் ஒன்லி ஃபார் 6 months அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த மெச்சூர் டேட் வந்து 6 months தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா கிரெடிட் ஒர்த்தினஸ் வந்து அந்த கிரெடிட் ரேட்டிங் A2 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 months தான் A2 கொடுத்துருக்காங்க. 6 months முடிஞ்சுட்டு அவங்களுடைய ரேட்டிங் வந்து A2க்கு குறைஞ்சி போயிடுச்சுன்னா, அதனால் அவங்களுடைய மெச்சூரிட்டி டேட் எப்போதுமே should not go beyond the date up to which the credit rating of the issuer is valued. அவங்களுக்கு அந்த கிரெடிட் ரேட்டிங் எந்த நாள் வரைக்கும் வேல்யூ இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் தான் மெச்சூரிட்டி பீரியட் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் மினிமம் 7 days, மேக்ஸிமம் 1 year. ஒரு கம்பெனிக்கு வந்து கிரெடிட் ரேட்டிங் 6 months தான் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய மெச்சூர் டேட் 6 months தான் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே அவங்க அந்த டேட்டுக்கு மேலே மெச்சூரிட்டி வச்சு கொடுக்க முடியாது, கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். 7th கொஸ்டின் பாருங்கள். இஸ் தேர் எனி ரேட்டிங் requirement ஃபார் issuance ஆஃப் சிபி அண்ட் இஃப் ஸோ வாட் இஸ் தி ரேட்டிங் ரிக்குவயர்மெண்ட்? கவனிங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறதுக்கு ஏதாவது ரேட்டிங் ரிக்குவயர்மெண்ட் இருக்கா, ரேட்டிங் தேவை இருக்கா கேட்டால் எஸ் இருக்குது. அவங்க எல்லா எலிஜிபிள் பார்ட்டிசிபெண்ட்டும் இந்த கிரெடிட் ரேட்டிங்கை வாங்கியிருக்கணும். இந்த கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணுறதுக்கான எலிஜிபிள் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாமே இந்த கிரெடிட் ரேட்டிங்கை பெற்றிருக்கணும். யார்கிட்ட இருந்து பெற்றிருக்கணும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், CRISIL, ஆர் தி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட், ICRA, ஆர் தி கிரெடிட் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் லிமிடெட், CARE, ஆர் தி FITCH Ratings India Private Limited, or such other credit rating agencies as may be prescribed by the Reserve Bank of India from time to time for this purpose. இந்த பர்பஸ்க்காக ரிசர்வ் பேங்க் வந்து ஒவ்வொரு ஏஜென்சியை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட வாங்கினா போதும். அதனால் கிரெடிட் ரேட்டிங் கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக
கிரெடிட் ரேட்டிங் பெற்றிருக்க வேண்டும், கண்டிப்பாக வேணும். யார்கிட்ட இருந்து பெறணும்? இவங்ககிட்ட இருந்தெல்லாம் பெறலாம், அல்லது ரிசர்வ் பேங்க் யாரை சொல்கிறாங்களோ டைம் டு டைம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிட்டு இந்த கிரெடிட் ரேட்டிங்கை பெற்றிருக்கணும். மினிமம் எவ்வளோ கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும் அப்படிங்கிறத A2. சில இடத்துல A3ன்னு கொடுத்துருக்காங்க, பட் நம்ம இதை தான் நம்ப முடியும், அதனால் A2. இது யார்? இந்த ஆஸ் பர் ரேட்டிங் சிம்பிள் அண்ட் டெஃபினேஷன் ப்ரிஸ்கிரைப்ட் பை செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி அப்படின்னு பார்த்தோம். அதுமாதிரி பார்த்துங்க, the issuer shall ensure at the time of issuance of CP that the rating so obtained is current and has not fallen due for review. கவனிக்கணும், அந்த இப்போ தற்சமயம் பெற்ற கிரெடிட் ரேட்டிங்காக இருக்கணும். ஏற்கனவே இதுக்கு முன்னால் பாயிண்டில் பார்த்தோம், இந்த கிரெடிட் ரேட்டிங் எவ்வளோ காலத்துக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த காலத்துக்குள்ளார தான் அந்த மெச்சூரிட்டி பீரியட் இருக்கணும். மேக்ஸிமம் 1 இயர் தான். அதுக்குள்ளார கிரெடிட் ரேட்டிங் எந்த நாள் வரைக்கும் அந்த கிரெடிட் ரேட்டிங் இருக்கோ அந்த நாள் வரைக்கும் மட்டும்தான் அந்த மெச்சூரிட்டி கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீபே பண்ண வேண்டி இருக்கும். அது கூட கவனிக்கணும். 8th question, what is the limit up to which a CP can be issued? லிமிட், எந்த லிமிட் வரைக்கும்? நம்ம கமர்ஷியல் பேப்பர்ஸ் பார்த்தோம், மினிமம் 5 lakh இருக்கணும் ஒரு லாட் அப்படின்னு பார்த்தோம், 5 lakh குறையக்கூடாதுன்னு பார்த்தோம். அதேமாதிரி மேக்ஸிமம் அவங்களுடைய மொத்த சிபி கமர்ஷியல் பேப்பர்ஸ் 1 crore குறையக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ தூரம் வரைக்கும்? 10 கோடியா 20 கோடியா எவ்வளோ வரைக்கும் அவங்க கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணி அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டை கேதர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்ரிகேட் அமௌண்ட், மொத்த கமர்ஷியல் பேப்பருடைய அமௌண்ட் அந்த லிமிட்டை யார் அப்ரூவ் பண்ணியிருக்குன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அல்லது இந்த குவாண்டத்தை யார் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய வர்த்தினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த கம்பெனியோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இதில் எது குறைவாக இருக்கோ அதுதான் இவங்களுடைய மேக்ஸிமம் லிமிட். அதுக்கு மேலே இவங்க கமர்ஷியல் பேப்பர்ஸை இஷ்யூ பண்ண முடியாது. அப்போது கமர்ஷியல் பேப்பர்ஸோடைய மேக்ஸிமம் லிமிட்னு ஒரு லிமிட் கொடுக்கல. ஆனால் யார் எதை பொறுத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அல்லது இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்த கம்பெனிக்கு இவ்வளோ கடன் வாங்கக்கூடிய, கமர்ஷியல் பேப்பர் மூலமாக இவ்வளோ கடன் வாங்கக்கூடிய வர்த்தினஸ் இருக்குது அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இதில் எது குறைவாக இருக்கோ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொன்னது அவங்க அப்ரூவ் பண்ண அமௌண்ட்டா இல்லை கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி சொன்ன அமௌண்ட்டா, இதில் எது குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இவங்க கமர்ஷியல் பேப்பர்ஸை இஷ்யூ பண்ண முடியும். இன் வாட் டினாமினேஷன்ஸ் எஸ்சிபி that can be issued? இது நம்ம தெரியும் உங்களுக்கு. நம்ம இப்போ தான் பார்த்தோம் 5 lakhs ஆர் மல்டிபிள்ஸ் thereof. 5 லட்சமும் 5 லட்சத்தினுடைய மல்டிபிள்ஸாக மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும், அந்த டினாமினேஷனில் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். 10th question, how long can the CP issue remain open? நம்ம பார்த்தோம் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். இப்போ ஷேரை ஒரு கம்பெனி புதிய ஷேரை இஷ்யூ பண்ணும்போது, நியூ இஷ்யூ மார்க்கெட்டில், அதாவது ப்ரைமரி மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி ஷேரை இஷ்யூ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் நாள் வரைக்கும் தான் டைம் கொடுப்பாங்க. அதாவது 1 week டைம், இல்லைன்னா ஒரு 10 days அப்படின்னு தான் டைம் கொடுப்பாங்க. அதாவது இஷ்யூ ஓப்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் அப்படின்னு இருப்பாங்க. அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 10 days டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 days வரைக்கும் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த கமர்ஷியல் பேப்பரை இன்வெஸ்ட் பண்ண முடியும். இங்கே பார்க்கும்போது அதேமாதிரி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இங்கே பார்க்கும்போது இந்த சிபி ப்ரொப்போஸ் சிபிக்கு ரைஸ் பண்ணுறதுக்கு 2 weeks டைம் தான் கொடுப்பாங்க. வித்தின் எ பீரியட் ஆஃப் 2 weeks ஃப்ரம் தி டேட் ஆன் விச் தி issuer opens the issue for subscription. இது மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, பொதுமக்களும் சரி பேங்க்ஸும் சரி இந்த கமர்ஷியல் பேப்பரில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 weeks மட்டும்தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 weeksக்குள்ளார இவங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 2 weeks மேலே அந்த கமர்ஷியல் பேப்பரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிஸ் அதுலேருந்து கலெக்ட் பண்ணவும், மணியை பொதுமக்கள்லேருந்து கலெக்ட் பண்ணவும் முடியாது. அப்போது எவ்வளோ வருஷம் பூரா அந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த 2 weeks என்றைக்கு இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து 2 weeksக்குள்ளார பொதுமக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். பொதுமக்களும் சரி பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஒன்லி 2 weeks மட்டும்தான் ரிமைன் ஓப்பன். Question number 11. Who can act as issuing and paying agent? யார் இப்போ கம்பெனி இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொன்னோம் கமர்ஷியல் பேப்பர்ஸ். அப்போ அவங்களும் அவங்க டைரெக்டாக
இஷ்யூ பண்ணி அதை கலெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா இஷ்யூயிங் அண்ட் பேயிங் ஏஜென்ட் ஐபிஏவை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம், ஆக்ட் பண்ண முடியும் அவங்களுக்காக. ஒன்லி ஷெட்யூல்டு பேங்க் மட்டும் தான் ஆக்ட் பண்ண முடியும். ஷெட்யூல்டு பேங்க் ஒரு கம்பெனிக்காக ஒரு கார்ப்பரேட்டுக்காக ஒரு ஷெட்யூல் பேங்க் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த கமர்ஷியல் பேப்பரை இஷ்யூ பண்ணி அதற்கான மணியை கலெக்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்லி a scheduled bank can act as an issuing and paying agent IPA for issuance of commercial paper CP. 12th question, whether CP can be underwritten. CPயை வந்து underwritten பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கிடையாது, underwritten பண்ண முடியாது. அதாவது இதில் வந்து இந்த issuer shall have the issue of commercial paper underwritten or co-accepted கிடையாது. இங்கே நெவர், அது கிடையாது, நோ, முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ரிட்டன் பண்ண முடியாது. இதில் வந்து அந்த கமர்ஷியல் பேப்பரை பற்றி இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய மெயின் வீடியோ இங்கே இருக்குது, எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மட்டும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் இங்கே எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். இதிலேருந்து நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட்டே உண்டாக்குனா ஒரு 10 பாயிண்ட், பெரிய பாயிண்டில் வேண்டாம், உங்களுக்கு மெயினாக எப்போ வேணாலும் உங்களுக்கு இந்த யூடியூப்லேருந்து இந்த வீடியோவை பார்க்க முடியும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து ரீகால் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதெல்லாம் ஞாபகம் அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியோ இல்லை ஒரு மைண்ட் மேப் மாதிரியோ போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டில் முடிச்சு வச்சுருங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு திரும்பி ரீகால் பண்ணும்போது டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சொல்லிடலாம், உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோ வந்து இங்கே இருக்கனால நீங்கள் இது அப்படியே உங்கள் நோட்டில் எழுதி வைக்கணும் அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ஹவு டு ப்ரிப்பேர் அப்படின்னு பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு நோட் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டாபிக் போடும்போது அந்த டாபிக் கீழே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியோ இல்லை ஒரு மைண்ட் மேப் மாதிரியோ அதில் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் எழுதி வைக்கணும். இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து எழுதி காமிக்காமல் வாய் வழியில் சொல்லியிருக்கேன். கமர்ஷியல் பேப்பருக்கும் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டுக்குள்ளே வித்தியாசம். கமர்ஷியல் பேப்பர்ஸை வந்து கார்ப்பரேட்ஸும், லார்ஜர் கார்ப்பரேட்ஸும் டீலர்ஸும் அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இஷ்யூ பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டை வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸ் தான் இஷ்யூ பண்ண முடியும்னு பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோன்னு கேட்டால் இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸோடைய மினிமம் அமௌண்ட் வந்து 5 lakhs அண்ட் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதே டைமில் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து 1 lakh அண்ட் எபோவ். இந்த பாயிண்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது கூட எக்ஸாமில் கேட்கலாம், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக நம்ம கேட்க முடியும். அடுத்த கொஸ்டின் நம்ம கேட்கும்போது உங்களுக்கு அந்த இது புரியும். இதே மாதிரி அடுத்த ஷார்ட் டைம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Wish you all the best.